أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وصفائها ونور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم. الله حي الله نارر نالر الله حي الله حالر. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً وَإِلَيْنَا تُرْجَعُونَ. وقال رسول الله صلى الله عليه وسلم حفت الجنة بالمكاره. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மவர்களை சிறந்த ஒரு படைப்பினர்களாக படைத்திருக்கின்றான். அப்படி படைக்கப்பட்ட நாம் அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து இந்த உலகத்தில் நடாத்தி வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிமார்களை அனுப்பி அல்லாஹு தஆலா நமக்கு வேதங்களை கற்றுத்தந்தான். அருமையானவர்களே, அதன் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா மனிதருடைய இந்த வாழ்க்கையிலே நல்லது கெட்டதை வைத்திருக்கின்றான். நல்லதும் இருக்கின்றது, தீயதும் இருக்கின்றது. நல்ல மனிதர்களாகவும் வாழுகின்றோம், தீய மனிதர்களாகவும் வாழுகின்றோம். இந்த நல்லது கெட்டது ரெண்டுமே இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒன்று. இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களுடைய நிலைமை பிரச்சனைகளையும் இன்னல்களையும் துன்பங்களையும் சுமந்து வாழக்கூடிய ஒரு சூழல். இந்த காலகட்டத்திலே அதிகமான ஒரு இன்னலுக்கும் பிரச்சனைக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நிலைமை இளைஞர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நாம் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் குர்ஆன் சொல்லுகிறது, நம் மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது என்று பார்க்கும் பொழுது, மோமின்களை அல்லாஹ் படைத்ததுடைய இந்த நோக்கம், இந்த வாழ்க்கையிலே மோமின்களுக்கு சோதனையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். லியபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா. அந்த மோமின்களை நான் சோதிப்பதற்காகவே இந்த உலகத்திலே நான் படைத்திருக்கின்றேன். அதாவது நல் அமல்கள் செய்தார்களா, தீய அமல்கள் செய்தார்களா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக வேண்டிய இந்த உலக வாழ்க்கையை நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். மறுமையுடைய வாழ்க்கையும் சோதனைக்குரிய வாழ்க்கை தான், இம்மையுடைய வாழ்க்கையும் சோதனைக்குரிய வாழ்க்கை தான். ஒரு மனிதனுடைய மறுமையுடைய வாழ்க்கையை கவனிக்கும் பொழுது மாதல்ல அல்லாஹ் காப்பாத்தன ஒரு பாவம் செய்த அடியாராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமை.
நன்மை செய்த அடியாராக இருந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலைமை. அப்போ நம்ம இந்த உலகத்திலேயே அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தயாராகி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் தயாராகும் பொழுது, நாம் செய்யக்கூடிய இபாதத்து நல்ல அமல்களாக இருக்கும் பொழுது மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரியவர்களாக ஆகின்றோம். அதே சமயம் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்ததை மறந்து பாவிகளாக நாம் வாழும் பொழுது நரகத்துக்குரியவர்களாக ஆகின்றோம். ஆக இந்த ரெண்டு வாழ்க்கையுமே சோதனையாக அல்லாஹ் தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரும் பொழுது அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரின், இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே அது மோமின்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இறை மறுப்பாளர்களுக்கு, காஃபிர்களுக்கு சொர்க்கலோகமாகவும் மோமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய நிலைமையை பார்ப்போம். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கின்றோம். சராசரி வாழ்க்கையில் ஒரு குற்றம் செய்ததின் காரணத்தால் சிறைக்கு செல்லுகின்றோம், கைதியாக்கப்படுகின்றோம். அந்த சிறையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அது உள்ளக்க பல இன்னல்களும் தொல்லைகளும் பல துன்பங்களும் இருக்கும். அதே போன்று இந்த உலக வாழ்க்கை மோமின்களுக்கு இன்னல்களும் துன்பங்களும் இந்த உலகத்தில் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஒரு மனிதர் நோயால் சோதிக்கப்படலாம், இன்னொரு மனிதர் பொருளால் சோதிக்கப்படலாம், இன்னொரு மனிதர் அதாவது உறவுகளுடைய பிரிவுகளால் சோதிக்கப்படலாம். இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே பல சோதனைகளை அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் அல்லாஹு தாலா சோதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த சோதனையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தரும் பொழுது லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே என்ன சோதனைகள், என்ன இன்னல்கள், என்ன துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான். யார் இருக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான். நீங்கள் எந்த துன்பத்தில் இருந்தாலும் சரி, எந்த கவலையில் இருந்தாலும் சரி, எந்த நோயிலே இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான் என்ற உணர்வை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். நமக்கு வரக்கூடிய ஒரு இன்னல்களை, நமக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டங்களை, ஒரு துன்பங்களை அதை அல்லாஹுவால் தான் நீக்க முடியுமே தவிர இந்த உலகத்தில் உள்ள எந்த படைப்பினத்தாலும் நீக்க முடியாது. அல்லாஹ் தான் நமக்கு அந்த இன்னல்களையும் துன்பங்களையும் தருகின்றான். அல்லாஹ் தான் அதிலிருந்து நமக்கு விடுதலையும் தருகின்றான். ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் அந்த நோயை தருபவன் அல்லாஹ். அந்த நோய்க்கு நாம் சிபாவை தருவது யாரு? அல்லாஹ். இப்படித்தான் அல்லாஹ் தாலா இந்த உலகத்திலே அடியார்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கின்றான். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தரும் பொழுது வ நப்லூக்கும் பிஸ்ஸர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன், நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை நாம் சோதிக்கின்றோம், மேலும் நீங்கள் நம்மிடமே திரும்பப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் இந்த உலகத்திலே இன்னல்களை தருகின்றான், கஷ்டங்களை தருகின்றான். அதை சகித்து அதை பொறுத்து நாம் வாழ வேண்டும். சில அடியார்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ் நமக்கு இப்படி இன்னல்களை தருகின்றானே, துயரத்தை தருகிறானே என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹுவில் இருந்து, அந்த அல்லாஹுடைய நம்பிக்கையில் இருந்து அவர்கள் நிராசையடைந்து விடுகின்றார்கள். அதே சமயம் ஈமானிலே உறுதிமிக்க அடியார்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் நமக்கு இதை சோதனைக்கு தந்திருக்கின்றான், ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்று பொறுத்து கொள்ளுவார்கள். பொறுத்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்த ஒன்றை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கின்றான். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திலே ஒரு பெண்மணி என்ன செய்து விட்டார்? அவளுடைய குழந்தையை போர்க்களத்திலே தொலைத்து விட்டார். அந்த குழந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அழைத்து வரப்படுகின்றது. அந்த தாய் பதறிக்கொண்டு குழந்தை எங்கே, தன்னுடைய பிள்ளை எங்கே என்று அவர் பதறிக்கொண்டு அழைகின்றார். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அந்த குழந்தை இருக்கிறது. இதை கண்ட அந்த பெண்மணி வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த தன்னுடைய குழந்தையை பெற்றுக்கொள்ளுகின்றார். அந்த தாய் தன்னுடைய அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டதும் அவர், அந்த தாய் என்ன செய்கின்றார்? அந்த குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்து அந்த குழந்தைக்கு அவள்
உணவு ஊட்டுகின்றாள், பால் ஊட்டுகின்றாள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த தாய் இந்த குழந்தையை, அவளுடைய குழந்தையை நெருப்பிலே தூக்கி எறிவாளா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அவ்வாறு அவள் செய்ய மாட்டாள். அவளுடைய பெற்றெடுத்த அந்த குழந்தையை அவள் அவ்வாறு தூக்கி நெருப்பிலே தூக்கி எறிய மாட்டாள் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தாய் தன்னுடைய குழந்தை மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றதோ இதைவிட பன்மடங்கான அன்பு, கருணை அல்லாஹ் அடியார் மீது வைத்திருக்கிறான் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக என்ன இன்னல்களாக இருந்தாலும் சரி, என்ன துன்பங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற அந்த உறுதிப்பாடை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கைவலியப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று சொன்னால் அதை நீக்குவதற்கு அல்லாஹ் வழிகளை நமக்கு தருகின்றான். அதே சமயம் நாம் அல்லாஹுவை ஏசவும் அல்லாஹுவை பேசவும் அந்த நம்பிக்கையிலிருந்து நிராசை அடையும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நம்மளை அந்த பாவிகளுடைய அந்த வரிசையில் ஆக்கிவிடுகின்றான். மாதல்லால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆக இன்னல்களும் துன்பங்களும் இந்த உலகத்திலே சூழ்ந்ததுதான் வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இன்னல்களால் பிணைக்கப்பட்டவர்களாகவும் சூழல் கஷ்டங்களால் பிணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த இன்னல்களிலிருந்து, இந்த துன்பங்களிலிருந்து நாம் மீட்சி பெற வேண்டும். இதுக்கு மருந்து என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, கஷ்டம் இருக்கின்றது, துயரங்கள் இருக்கின்றது, சிரமங்கள் இருக்கின்றது. இதிலிருந்து நாம் விடுவித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய மருந்து என்ன என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். 3 வகையாக அல்லாஹ் சொல்லித் தரும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முதலிலே நாம் நம்மளுடைய ஈமான் எவ்வாறு இருக்க வேண்டும்? அல் ஈமானு பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹுவை கொண்டு தான் நடக்கின்ற என்ற அந்த விதியிலே நாம் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். நல்லது கெட்டது இரண்டுமே அல்லாஹுவை கொண்டு தான் நடக்கின்றது என்ற அந்த விதியுடைய விஷயத்திலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை ஒரு அடியாருக்கு வந்து விடுமையானால் அவர் என்ன செய்கின்றார்? அந்த இன்னலிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைப்பதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். இரண்டாவதாக, அந்த இன்னல்களிலிருந்து துன்பங்களிலிருந்து நாம் மீட்சி பெறுவதற்கு, கவலையிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது திக்ர், அல்லாஹுவை நினைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றது, உங்களுடைய உள்ளங்கள் கவலையிலிருந்து நிம்மதி அடைகின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஆக நம் உள்ளம், நம்மளுடைய மனது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹுவை திக்ர் செய்யும் பொழுது நாம் கவலைகளிலிருந்து நிம்மதி பெற்றவர்களாக ஆகின்றோம். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லித் தரும் பொழுது ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினையுங்கள், நான் உங்களை நினைத்து பார்க்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அல்லாஹுவை நாம் திக்ர் செய்யும் பொழுது, திக்ர் என்று சொன்னால் என்ன? நமக்கு பல வகையில் முதல் திக்ரிலே சிறந்தது அஃலல் திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த திக்ரை நாம் நேமமாக தொடர்ந்து நாம் திக்ர் செய்து வரும் பொழுது நம்மளுடைய உள்ளத்திலிருந்து கவலைகள் நீக்கப்படுகின்றது, நம் உள்ளத்துக்கு நிம்மதி ஏற்படுகின்றது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி தருகின்றான். மூன்றாவதாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய, அதாவது இந்த இன்னல்களிலிருந்து, இந்த கஷ்டங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லி தரும் பொழுது அத்துஆவு, அந்த துஆவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தரும் பொழுது அத்துஆவு முஹுல் இபாதா, துஆ இருக்கின்றதே வணக்கத்தின் மூளையாக இருக்கின்றது என்பதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஆக நாம் நமக்கு உள்ள கஷ்டங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாம் அல்லாஹ்விடத்தில் கை ஏந்த வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிட வேண்டும். வேற அடியார்களிடத்தில் இருந்து நமக்கு என்ன செய்யாது? தீர்வு கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்தும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவன் புறத்தில் இருந்து அடியார்கள் மூலமாகவோ அவன் தனிப்பட்ட முறையாகவோ அந்த உதவிகளை அல்லாஹ் தருகின்றான். அதே சமயம் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யாமல் அல்லாஹ்வை மறந்தவர்களாக,
அல்லாஹுவை நினைக்காதவர்களாக அடியார்களிடத்தில் நாம் எவ்வளவு போய் நாம் என்னென்று போய் நாம் நின்றாலும் அல்லாஹ் நாடாமல் அவர்களால் ஒரு கஷ்டத்தை நீக்க முடியாது. அடியார்கள் மட்டுமில்ல, எந்த படைப்பினத்தின் மூலமாகவும் எதையும் நீக்க முடியாது. அப்ப அல்லாஹ் நாடி இருந்தால்தான் இந்த உலகத்திலே அனைத்து காரியங்களும் நடத்தப்படுகின்றது. இன்னைக்கு வச்சுக்கிறோம், உலக வாழ்க்கையில் ஒரு 10 ரூபாய் ஒரு 100 ரூபாய் தேவை. இது சராசரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் தேவை. அந்த 100 ரூபாவை இன்னொரு நண்பரிடத்தில் எனக்கு தேவை இருக்குது, ஏ தாப்பா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் நமக்கு அதிக முகப்பத்தா உள்ளவர் என்ன செஞ்சிருவார், தந்துடுவார். கொஞ்சம் அவரிடத்தில் இல்லாட்டியாலும் இப்போ இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக தரோம்னு சொல்லுவார். இதானே? ஆனால் அவரிடத்தில் வர வேண்டியதும் அவர் தருவதும் அவர் தராமல் இருப்பதும் யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நம்மளுடைய நண்பரை என்ன செய்ய மாட்டாரு, நமக்கு உரிய அந்த பொருளை தரமாட்டார். நம்மளுடைய சிரமம் என்ன செய்யாது, தீராது. அதே போன்று ஒரு நோய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நோய்க்கு நிவாரணம் நம்ம மருந்து சாப்பிடணும். மருந்து அல்லாஹ் படைச்சிருக்கின்றான். அந்த மருத்துவத்தை நம்ம அணுகி மருந்தை சாப்பிடும் பொழுது அந்த மருந்தின் மூலியமாக உங்களுக்கு நோய் நிவாரணம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால்தான் அந்த நோய் குணமாகும். அதே சமயம் அல்லாஹுடைய நாட்டத்தில் அந்த மருந்தை கொண்டு நோய் என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு பலன் அளிக்காது என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யாது, அந்த மருந்து என்ன செய்யாது, நமக்கு சிஃபாவை தராது. ஆக அல்லாஹுடைய நாட்டத்தில் தான், அல்லாஹுடைய பொருத்தத்தில் தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கஷ்டங்களுக்கும் எந்த இன்னல்களுக்கும் நாம் அல்லாஹுவிடத்தில் முதலில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பிரார்த்தனை நமக்கு அல்லாஹுவிடத்தில் என்ன செய்கின்றது, அந்த இன்னல்களை நீக்குவதற்கு ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் இன்னல்களிலிருந்து துன்பங்களிலிருந்து மீட்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 காரியங்களை வைத்து நாம் என்ன செய்யணும்? ஒன்று, திக்ரின் மூலியமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும், அந்த கஷ்டத்திலிருந்து மீட்சி பெற வேண்டும். அல்லது துஆவின் மூலியமாக நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த மீட்சியை பெற வேண்டும். சர்ரு கயிறு எல்லாம் அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கின்றது என்ற அந்த தக்தீர், அந்த விதி விஷயத்திலே ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த 3 விஷயங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது அந்த இன்னல்களிலிருந்து அந்த துன்பங்களிலிருந்து மீட்சி பெறுவதற்கு வழிவகையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில் இருக்கும் பொழுது ஒரு தோழர் வருகிறார். அவர் பள்ளியிலே நிற்கின்றார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து கேட்கின்றார்கள், தோழரே, தொழுகை அல்லாத நேரத்திலே நீங்கள் வருகின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அந்த அடியார் அந்த நண்பர் சொல்லுகின்றார், யா ரசூலுல்லாஹ், என் உள்ளமோ கவலையால் பீடிக்கப்பட்டிருக்கின்றது, அதிக கடன் சுமையால் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன், ஆகையால் என் உள்ளம் நிறைய கவலையாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த தோழர் சொல்லுகின்றான். அப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓ நண்பரே, அந்த கவலையிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் நீங்க வேண்டுமா? அதற்கு நான் துஆவை சொல்லித் தருகின்றேன். அந்த துஆவை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய அந்த இன்னல்களையும் கவலையும் நீக்குகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்கள் என்பதாக அந்த தோழர் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக்க மின கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை நீங்கள் நேமமாக ஓதி வரும் பொழுது உங்களுடைய கவலைகள் நீக்கப்படுகின்றது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன், இறைவா, கவலை பலகீனத்தை விட்டும் நீ என்னை பாதுகாப்பு தருவாயாக. வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல், கோழைத்தனத்தை விட்டும் இயலாமையை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக. வஅஊது பிக்க மினல் புகுலி வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புகுல், கஞ்சத்தனத்தை விட்டும் கடன் தொல்லைகளை விட்டும் எனக்கு பாதுகாப்பை தருவாயாக. வஅஊது பிக்க மின கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், கடன் கொடுத்தவரின் கடுமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை நீங்கள் ஓதி வரும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகள் இன்னல்கள் நீக்கப்படும் என்பதை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் நம்மளுடைய இன்னல்களையும் துன்பங்களையும்
நீக்குவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான்? நம்மளுடைய அனைத்து துன்பங்களையும் நீக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய அல்லாஹுடைய வணக்கத்தை பேணுதலாக செயல்படுத்தக்கூடிய அடியார்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹ் கேரள் பாலிப்பானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.